ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏகே பூக்கடை பழனி. நம்ம ஜாதி பூ கோர்க்கணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா கோர்க்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அதனால் இது மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 10 பூனா 10 பூ ஒரே கவுண்டிங்கில் எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் கட்டிக்கணும். இப்போ 10 பூ நான் எடுக்கிறேன். 10 பூனா 10 பூவே எடுத்து ஒரே மாதிரியே வச்சுக்கோங்க. எப்பவும் போல் பூ கட்டிக்கோங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் முடிச்சு போட்டுக்கோங்க. இதை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பியும் கட்டணும். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூவாக எடுத்து ஜாதி பூ கோக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது மாதிரி கட்டிட்டோன்னா டக்கு டக்குன்னு கோர்த்துடலாம். ஒரு 10-20 பூ கூட கட்டிட்டு நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட்டின பூவை நம்ம எப்படி கோர்க்கிறதுன்னா இது மாதிரி ஊசி நூல் எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம இட்லி பூவை கூட வச்சுக்கலாம். ஒரு ரவுண்டு ஒரு 5 பூ கோர்த்ததுக்கப்புறம் ஒரு ரவுண்டு இட்லி பூ கோர்த்துக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த பூவை நீங்கள் கோர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ப்ளைனாக மட்டும் தான் கோர்க்குறேன். பூ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கோர்க்கிறதுக்கு ரொம்பவே இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். இதை வேணால் ரவுண்டாக கோர்க்குறதுனால கோர்த்துக்கலாம். ஒரு சைடு வச்சு ஒன் சைடாக கோர்த்து ரவுண்டாக கட்டுறதுனால கட்டிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கோர்த்துக்கோங்க. ஒன் சைடு கோர்த்து காமிக்கணுன்னா கோர்த்து காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா நம்ம கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டால் வேலை முடிஞ்சது. இதுலேயும் இப்படி ரவுண்டாக வச்சுக்கலாம். பந்து மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கேயும் நம்ம நூல் விட்டுருப்போம். இது பார்க்க இன்னும் நல்லா பந்து மாதிரி இருக்கும். இல்லை இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இது உங்களோட இஷ்டம்தான். இதே ஒன் சைடு கோக்கும்போது என்ன பண்ணணும்னா எப்போதும் போல் முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த காம்பு ஃபுல்லாக ஒரு சைடு மட்டும் வர மாதிரி தான் கோர்க்கணும். இது ஈஸியாக ஒரு 10 இருந்தால் போதும். நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரவுண்டாக தெரியும். இது மாதிரி இன்னும் ரவுண்டாக வேணாலும் ரவுண்டாக கோர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இது மாதிரி ஈஸியாக கோர்த்துடலாம். ஒன்று ஒன்றா கோர்க்கும் போது ரொம்பவே லேட் ஆகும். இது மாதிரி பஞ்சாக நம்ம கட்டி வச்சுட்டு கோர்க்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கோர்த்து முடித்ததுக்கப்புறம்
இங்கே நூல் விட்டுருக்கோம்ல ஃப்ரண்ட்டில், அதையும் இதையும் நல்லா உங்களுக்கு முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா க்ளோஸ்அப்பாக இருக்கும். இப்படி நல்லா மொட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும்.